எல்லாரும் வீடியோ போட்ட அன்னைக்கே கேட்டீங்க, இந்த அடை தோசை ரெசிபி சொல்லுங்கக்கா, சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதோ உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பருப்புங்க ஒரு ஸ்பூன் போடுங்க போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா இது அப்படியே வந்து நல்லா ஊறி நிறைய வந்துடும். அரிசி மட்டும் இட்லி அரிசி ஒரு 1/4 கிளாஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் பருப்பு. நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு 10-15 வகை பருப்பு போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அது கூடயே நைட்டு ஒரு 5-6 வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு வாட்டி கழுவி இந்த மாதிரி மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சோல எண்ணெய் விட்டு ஜீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அது கூட கொஞ்சோல மஞ்சப்பொடி, கொஞ்சோல ரெட் சில்லி பவுடரும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு, முருங்கைக்கீரை இருந்தால் போடுங்க, அது பெஸ்ட் ஆப்ஷன். அது என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் பேபி ஸ்பினச் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா அதை வதக்கி நம்ம மாவோட வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே தோசையாக விட்டு சாப்பிட்டு பாருங்க. பசிக்கவே பசிக்காதுங்க. உங்களுக்கு 2 மணி ஆனாலும் அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். இது அடிக்கடி சாப்பிட வேணாம், கொஞ்சம் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க. ஏன்னா நிறைய பருப்புங்கனால கேஸ்ட்ரிக் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. அதனால நம்ம நிறைய கார்லிக் போட்டிருக்கோம். இருந்தாலும் பெருங்காயத்தூளுமே வதக்கும் போது போடனாலும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. அப்படியே தோசையாக சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு அந்த கலரேவும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக தேங்காய் சட்னி தாங்க. நல்ல ஒரு தோசை அப்படியே கொஞ்சம் நல்லா தேங்காய் சட்னி கூட ஒரே ஒரு வெள்ளரிக்காய், ஒரு ஆப்பிள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் வந்து உங்களுக்கு ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நைட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ண மாட்டேன். நான் டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ மார்னிங்க்கு ஒரு சூப்பரான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.